ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஐடி வந்து நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஐடி வந்து எப்படி வந்து ரினியூவல் பண்ணுறது வீட்டில் இருந்தபடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து வீடியோஸ் வந்து போட்டாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணுற டேட் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சுன்னா எப்படி அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஐடி வந்து நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து உங்களுடைய வேலைவாய்ப்பு அந்த கார்டை வந்து எப்படி வந்து ரினியூவல் பண்ணுறது, உங்கள் டேட்டு முடிஞ்சாலும் எப்படி வந்து ரினியூவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 10th முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைவாய்ப்பு ஆஃபீஸ் மையம், அதாவது உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள அந்த அலுவலகத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. 10th படிக்கும்போது அது வந்து 12th படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. காலேஜ் படிக்கும்போது அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து என்னென்னலாம் படித்து முடிக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஆனால் நிறைய பேர் வந்து என்ன தவறு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரிஜிஸ்டர் தான் பண்ணுறாங்க தவிர அதை வந்து புதுப்பிக்க மாட்டுறாங்க, புதுப்பிக்க மறந்துடுறாங்க. அதாவது ரினியூவல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஞாபகமும் இருக்க மாட்டேங்குது. அவங்கவுங்க வேலையில் வந்து போயிடுறீங்க. ஆனால் அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரினியூவல் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கும் என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா, நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து முடிஞ்சு, அதாவது ரினியூவல் பண்ணுறதுக்கு போகிறாங்க. வீடியோ பார்த்துட்டு அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உங்களுக்கான யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு உள்ளே போகல அவங்களுக்கு வந்து டேட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2019 ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடியுது. அதாவது ரினியூவல் பண்ணுறதுக்கு டேட் வந்து முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2020 வந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அதுக்கு வந்து ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி வந்து ரினியூவல் பண்ணுறதுக்கு 3 மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. 3 மாதத்துக்கு மேலே போனால் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரினியூவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பண்ணிடலாம், ரினியூவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டம். நீங்கள் வந்து உங்களுடைய ரினியூவல் வந்து பார்த்திங்கன்னா ரினியூவல் ஆன டேட் வந்து முடிஞ்சு ஒரு 3 மாதம் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4வது மாதத்துலேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதை 4வது மாதத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகம்ங்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிடலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 18 மாதத்துக்கு உள்ளே இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். அதுவும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் 5 வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரினியூவல் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 1 இயருக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகாம் நடத்துவாங்க. அதாவது வேலைவாய்ப்பு முகாம் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் 1 இயருக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா முகாம் மாதிரி ஒன்று நடத்துவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதாவது நான் வந்து ரினியூவல் பண்ணுறதுக்கான டேட் வந்து எனக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் தான் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரினியூவல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அவங்க வந்து அன்றைக்கின்னு தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி முடிக்கிறது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைவாய்ப்பு ஐடி வந்து நீங்கள் வந்து புதுப்பிச்சு வச்சுக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர். 3 இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டேன். எப்படி வந்து ரினியூவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அது வந்து நீங்கள் வந்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நான் வந்து இன்க்ளூடிங் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து புரியாது. அதனால் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தனியாக நான் வந்து எடுத்து போடுறேன். அதாவது யூசர் ஐடியும் எனக்கு தெரியாது, பாஸ்வேர்டும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே தான் பண்ணலாம். நீங்கள் வந்து நெட் சென்டரில் போய்ட்டும் பண்ணலாம். ஆனால் வீட்டிலேருந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் அண்ட் லேப்டாப்பில் கூட பண்ணிக்கலாம். எங்கேயும் நீங்கள் போய் அலையணுங்கிற நோக்கம் எதுவுமே கிடையாது. வீட்டில் இருந்தபடியே கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரினியூவல் பண்ணுறவங்களும் சரி, ரினியூவல் பண்ணி உங்களோட டேட்டு முடிஞ்சு ஒரு 3 மாதம் ஆயிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 18 மாதத்துக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்தை தான் நீங்கள் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நான் வந்து என்னோடய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா
யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகி ரினுவல்னு கேட்கும். அந்த ரினுவல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரினுவல் இருக்கும். அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரினுவல் ஆகிற ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரினுவல் கேட்கும். நீங்கள் வந்து ரினுவல் கொடுத்து அந்த கார்டை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரினுவல் நெக்ஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2022 தான் நீங்கள் வந்து ரினுவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரிவியூஸ் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 2019 செப்டம்பரே ரினுவல் பண்ணிட்டீங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரினுவல் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து ரினுவல் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான டேட் வந்து எப்போயோ அப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரினுவல் பண்ணிடுங்க. ரினுவல் பண்ணல கொஞ்சம் தவறுனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் இடங்களில் போயிட்டு அலைய வேண்டியதாக சூழ்நிலை வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்துக்க ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு புத்தம்போது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.